ஆராத்யா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். இப்போ சம்மர் லீவ் விட்டாச்சு, குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதனால் ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் நான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், வடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூட ஒரு 1/4 கப் ரவை சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 கப் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இல்லை நான் மெஷரிங் கப்பில் தான் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் அப்படியே ஜலிச்சுக்கலாங்க. இது கலவை நம்ம உப்பை சேர்த்திக்கலாங்க. அப்புறம் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூனு. ஓமம் அது ஒரு 1/4 டீஸ்பூனு. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு. மிளகுத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூனு. மிளகாத்தூள் காரத்துக்கு அது 1 டீஸ்பூனு. கஸ்தூரி மேத்தி நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி அது கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நிறையா நெய் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்தி தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த பாசிப்பருப்பு அரைச்சதுலேயே தண்ணி இருக்கும். அதனால் நம்ம தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாதிரி பிணைஞ்சணும். கொஞ்சம் அப்படியே எண்ணெயோ நெய்யோ கொஞ்சோண்டு ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மாவு போட்டு சப்பாத்தியோட கொஞ்சம் சன்னமாக தேய்ச்சிடலாங்க, ரொம்ப மொத்தமாக வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ஒரு கத்தியோ ஒரு கட்டரோ இதை வச்சு அப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு அப்படி இந்த மாதிரி ஓட்ட போட்டுடலாங்க. அப்போ தான் நல்லா உப்பி வராமல் இருக்கும். அதுக்கோசரம் அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஸ்கொயராக என்ன ஷேப்பு நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் ஸ்கொயராக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் 3 பிளேட்டுக்கு வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் கருகாமல் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகுங்க. ஒன்றா போட்டுக்கலாங்க. பாருங்க, அப்படி திருப்பி விடலாம். பாருங்கள், எல்லாம் செவந்துருச்சு. இதெல்லாம் வரப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்ச் அதே மாதிரி போட்டுக்கலாம்.
பாருங்கள், அடுத்த பேட்சும் நல்லா செவந்துருச்சு. அப்படியே எடுத்துடலாம். மீதி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விளையாடிட்டு வந்தாங்கன்னா அப்பப்போ நம்ம இது மாதிரி ஒரு கப்பில் போட்டு கொடுத்தோம்னா அவங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அது லீவில் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.